இப்போ என்னென்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில், அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு அதை ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 தக்காளி அளவு இதில் வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி, இப்படி அரைச்சி ஊற்றினாலும் ஓகே தான். இதுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த லெக் பீசஸ் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் சிக்கன் 65 பொடி இருக்குல்ல அது கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இதை அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா அண்டு பிரியாணி பொடி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த லெக் பீசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேன். 1.5 டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிடலாம். இதோட சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து வச்சுருங்க. 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போது பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயை வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது தக்காளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு. இப்போது நான் 2 விசில் விட்டாலும் ஓகே தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன். இதை அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா பிரியாணி ரெடி. இப்போது சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக இதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சமாக தண்ணி, அந்த இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்ச தண்ணி, கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சைடு சிம்மில் வச்சுருக்கேன் மூடி போட்டு. ஓகே, இப்போ இது 10 நிமிஷம் ஆகிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக மல்லித்தழை தூவி
சர்வ் பண்ணோம்னா ஓகே. தேங்க்யூ. அதுக்கிடையில் வந்து கொஞ்சமாக தயிர் பச்சடியும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி ரெடி.